ஆதியா, எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள். எனக்கு சுவையான சாக்லேட் வேணும். அதை எனக்காக தயார் செய்யவும். அம்மா, சரி, நல்லா ஆரம்பிப்போம். நான் ஒரு கூக்கி எடுத்துக்கொள்கிறேன். நன்றி பாட்டி. இது உண்மையிலேயே ருசிக்கிறதே. சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். எனக்கு சாக்லேட்டை உருக்க பேனா வேண்டும். ஆஹா, அது அழகாக இருக்கிறது. ஆமாம், அட, இது அளவாக சரி என்று வேண்டியதை பெற்றேன். இல்லை, இந்த இடத்திலிருந்து வெளியேறு. எனது சாக்லேட்டை திருட முடியாது. நிறுத்து, டைலர். சரி, ஆனால் எனக்கு சில சாக்லேட் வேண்டும். கவலைப்படாதீர்கள், இதோ உங்களுக்காக. நன்றி பாட்டி. இது உண்மையில் சற்றே நன்றாக இருக்கிறது. மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. 2 சாக்லேட் துண்டுகளை எடுத்துக்கொண்டு ஸ்ட்ராபெரியை உள்ளே வைக்கலாம். அழகாக இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் எதுவும் இல்லாததை விட இது சிறந்தது. டைலர், நீதான் அதை மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கலாமே. ஓ ஆமாம், சரி, முயற்சி செய்யலாம். இதனால் என்ன கிடைக்கின்றது என்று பார்க்கலாம். சாக்லேட் கேண்டு கரைந்து விட்டது. இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் இருக்கின்றன. இதை பாண்டாக்களாக அலங்கரிக்கிறேன். அதை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. உங்களுக்கு பிடிச்சிருச்சா பாட்டி? இன்னும் சில சாக்லேட் மிச்சமுள்ள. நான் சாக்லேட் ஸ்நாக் ஒன்றை தயார் செய்து இதை வெள்ளை சாக்லேட்டோட அலங்கரிக்க போறேன். இது யாழ் சாக்லேட்டுடன் சேர்க்கவும். மற்றொன்றை மிகவும் தோன்றும் நீல சாக்லேட்டுடன் சேர்க்கவும். ஓ, இது மிகவும் அழகாக அமைந்து விட்டது. குரங்குகள் போல அலங்கரிக்க எழுதுறேன். அவவும் அழகா இருக்கி. அதை பார்த்து பாரா டைலர். ஓ, அவன் எங்கே? சரி, எனக்கு சாண்ட்ரஸ், நீ சீரியஸா இருக்கிறியா? அத பெருமையா இருக்கு. சரி, நீ இங்க இருக்கலாம், ஆனா எனது சாக்லேட்டை தொடாத. நான் இந்த துண்டை தேவைப்படும். நீ அதை எடுத்துக்கொள்ளலாம். பாரு, உன் அதிர்ஷ்ட சிரிச்சிச்சு. ஏற்கனவே எடுத்தாயா? நான் ஃப்ளமிங்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விவரங்கள் சேர்த்து இப்போது நான் வண்ணம் வைக்க முடியும். ஓ ஆம், அழகான பிங்க் நிறம் சரியான பிங்க் ஃப்ளமிங்கோக்காக அருமையாக இருக்கிறது. நன்றி, எனக்கும் அதே பிடிக்கும். சாப்பிடக்கூடாது. நாம் தயார். இது அழகாக இருக்கிறது. தொடங்கலாம். நான் இந்த சிறிய அழகு பாண்டாக்களை கொண்டிருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. இந்த ஃப்ளமிங்கோவுக்கு என்ன? அட, நான் இசை ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதம். நான் நிறுத்த முடியல. சரி, கடைசி பகுதி. இந்த குட்டி விலங்குகள். உங்களை நான் கூட சாப்பிட போறேன். ஆமாம், இது மிகவும் சுவையான உணவு. நீண்ட காலம் பாட்டி, நீங்க தான் வெற்றி பெற்றீர்கள். அடஜண்டமா, மிகவும் நன்றி. நான் வென்றது. ஏன் நீஹா? இந்த முறை எனக்கு செவ்வக வடிவில் சாக்லேட்டாக சுவையாக ஏதாவது வேண்டும். அந்த பாறை எடுத்துக்கொள்கிறேன். சமையற்காரராக இருக்க முடியும். எனக்கு சில பைகள் தேவை மற்றும் சர்க்கரையை நேரடியாக அவற்றில் வைக்க வேண்டும். மற்றும் ஒவ்வொரு நிறத்தையும் தனித்த சிறப்பு சிலிகான் வடிவில் பிழிய வேண்டும். இது என்ன நடக்கிறது? ஓ, வாங்க, அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். எல்லாவற்றும் சரியாக இருக்கும். அது ஊறுகவில்லை பாட்டி. சரி கண்ணே, உனக்காக ஏதோ ஒண்ணு இருக்குது. இதோ, இதுவும் ஒரு சமையல் புத்தகம். அந்தா, நன்றி பாட்டி. இது எனக்கானதா? ஆஹா, நான் தான் அடைத்து வைக்க வேண்டும். சரியான முறையில் சாக்லேட்டை உருக்கி. நான் எல்லாம் தவறாக செய்தேன். சரி, இந்த மூலத்தை நேராக இந்த பாத்திரத்தின் மேல் வைக்க வேண்டும் தான். மற்றும் சாக்லேட்டை உள்ளே வைக்க வேண்டும். நான் போகிறேன். ஓ இல்ல,
இது சமையல் புத்தகம். எப்படி நான் கவனச்சிதறினேன் என்று நினைக்கிறீர்கள்? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹா ஹா, இது சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அது சமையல் புத்தகத்தின் வடிவமா? அதிசயமாக இருக்கிறது. ரொம்ப ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது நான் மற்றொன்றை செய்ய போகிறேன். பாருங்கள், சில நேரங்களில் விபத்துகள் உதவியாக இருக்கலாம். இந்த சாக்லேட் கொண்டு ஒரு கியூபை உருவாக்குகிறேன். பாட்டி, பாருங்கள். ஆஹா, மிகவும் அழகாக இருக்கிறது. எனது சமையல் புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது? ஆஹா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ இல்லை பாட்டி, அவள் மயங்கி விழுந்து விட்டாள். ஓ, என்ன செய்யலாம் என நான் அறியவில்லை. ஓ, ஒருவேளை போய்விடு. வாங்க, உனது உணர்வுகளை திரும்ப பெறுங்கள் பாட்டி. வணக்கம். என்ன எனக்கு எடுத்து என்ன ஆனது? அப்படியா? இது தொடங்க தேவை. சரி, எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அது சரி. இங்கே எனது பரிபூரணமான பெட்டி உள்ளது. எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்து இந்த பிரகாசமான சாக்லேட்டை உள்ளே ஊற்றுவேன். அது அசைவின்றி இருக்கும்பொழுது நான் அதை வெட்ட முடியும். வாருங்க, வெளியில் வாங்குங்க. நான் சொன்னேன், அரிச்சல் சட்டி உபயோகித்தால் உதவ வாய்ப்பு இருக்கலாம். அது நல்லா இருந்தது. அற்புதம். இப்பொழுது எனக்கு மற்றொன்று தேவை. ஓ, இது ஒற்றவில்லை. ஓ, அப்படியே இருக்குமா? சரி, மேலே. ஓ, அது எளிதாக இல்லை. சரி, என் முக்காடு எடுத்துக்கொள்கிறேன். ஓ ஐயோ, இது சாக்லேட்டா? அப்பா மன்னிக்கவும் செப்பியுவே. இந்த சாக்லேட்டை அப்படியே அழுத்தி சரி செய்யலாமா? அப்படியே பாருங்கள், நான் எல்லாவற்றையும் கெடுக்கவில்லை. நீ செய்தாய். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இதை somehow சரி செய்ய வேண்டும். ஓ, எத்தனை நூல்கள். நல்லது, அவற்றை எல்லாவற்றையும் எடுத்தெடுத்தேன் என நம்புகிறேன். எனது கியூபை கூட்டும் நேரம். பிரசன்ட் கேக்குகளை எடுத்து கனஸ் தோரத்தன் உள்ள ஒரு கேக் சேர்க்க போகிறேன். குளிர் ஜெல்லி நிரப்புதலை மறக்காதீர்கள். பாட்டி, உங்கள் கைவினை தலைக்கவசத்தை நிறுத்துங்கள். ஓ, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இதோ உங்கள் பொது. அது என்ன? ஓ, வாழைப்பழம் எனக்கு விருப்பம். ஆனால் நான் உன்னை கவனிக்கிறேன். சரி, உங்களுக்காக இப்போது நான் இந்த வாழைப்பழத்தை இந்த திரவ சாக்லேட்டில் வைத்து இந்த சிறியவற்றை என் சாக்லேட் கியூப்ல வைக்க வேண்டும். இதை நான் சில முறை செய்கிறேன். ஓ, யாழ்மன அழகாக உள்ளது. டைலர், உனக்கு சாக்லேட் சேர்த்த வாழைப்பழம் வேண்டுமா? நன்றி, இது ருசிகரமாக உள்ளது. டைலர், நான் உங்களை கவனச்சிதற செய்ய விரும்பவில்லை, ஆனால் உங்கள் கியூப் முடிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஓ சரி, இப்போது இந்த கனசதுக்குள் கேக் வைக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரேட், மற்றொன்று. எதை சேர்ப்பது? எனக்கு ஒரு யோசனை கிடைத்துள்ளது. சில ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போகிறேன். ஐயன்கா சகோதரி அவற்றின் அதுக்கு என்ன ஒரு எல்லை கிடையாது. ஸ்பைஸ் இருக்கு. இப்பதான் இதை மேல் வச்சு நான் தயார். மிகச்சிறந்த வேலை. டெய்லர், சாப்பிட தொடங்கு. Аре, Инна столько сладостей и такие красивые кубики шоколада. சரி, இதோ உன்னோடு ஒரு சுவையோடு தொடங்குகிறேன். வாவ், எங்கள் இது மிகவும் ருசியானது. MR and நெல்பா டோபோலிஸ் ஸ்கிட்டில்ஸ் உள்ளன. அரே, நான் அவைகள். நான் எதுவும் சிச்சி அடைகிறேன். அடுத்தது, நான் இந்த இளஞ்சிவப்பு கணத்தை முயற்சிக்கிறேன். இதை திறக்கட்டும். ஆஹா, அழகா. அது என்ன? ஆம், ருசியா இருக்குது. வாழை மற்றும் சாக்லேட் ருசி மிகுந்தது. எனக்கு இது ரொம்ப பிடித்துள்ளது. சூப்பர் கூலு. ஆனால் இந்த வண்ணத்துவான் கியூப் பாருங்கள். வாவ், பல ஸ்ட்ராபெரிகள். எனக்கு ஸ்ட்ராபெரிகளை கெக்களவாய் பிடிக்கும். அதுக்குள்ள ஜெல்லி கூட இருக்கு. ஆஹா, வாசனை அருமையாக இருக்கு. பார்த்தா அந்த ஜெல்லி ரொம்ப பழத்தின் நறுமணம். சுவ அருமை ரொம்ப நல்லது. நீ செஃப்காலாம் அதை வெண்டுச்சு. ஆமாம், சி என்று நான் சொன்னேன் இல்லை. சரி, கவனம் கொடு. இந்த முறை எனக்கு சாக்லேட் சுவையோட ஒரு முட்டை வடிவத்தை வேண்டுகிறேன். ஒரு முட்டை உண்மையிலேயே. ஷே,
பயண சனி மாறங்கி வீசினா இந்த 2 சாக்லேட் முட்டை அச்சுகர பசுரலேன் நியூட்ரலா ஆய் உள்ள ஊற்றுவேன் சிதான் பின்னாய் பின்னா இந்த 2 சாக்லேட் முட்டைகள் கூறாவை சாப்பிட்றக்கி அம்மம்மா ஐயோ மன்னிக்கவும். அதை பிடிக்கிறேன். ஓ ஓ ஆமா. அச்சோ மன்னிக்கவும், நான் அப்படி யோசிக்கவில்லை. ஏய் டைலர், நீ உதவ முடியுமா? நிச்சயமாக இது ஒரு பிரச்சனை இல்ல. அடடே, மிகவும் குலுங்குகிறது. தயார். இப்போது அதை ஊற்றி ஒரு முட்டையின் வடிவம் உருவாக்குவோம். அப்படிதான் உடல் தயாராகிறது. இப்போது ஒரு மூக்கு உருவாக்குவேன். கீ ரெடி. டைலர் டைலர், நீ என்ன செய்கிறாய்? வாங்க, நீ வேலை செய்ய வேண்டும். அடிப்பாவி, என்ன சொல்ல வார்த்தையே இல்ல. மீண்டும் மன்னிக்கவும். நீங்கள் ஷெஃப் ஐ மயக்குகிறீர்களா பாட்டி? ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் ஒண்ணுமில்லை. காத்திருங்கள், என்னிடம் ஒரு போன் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு அருமையான செயலி உள்ளது. நான் சில சாக்லேட் முட்டைகள் ஆர்டர் செய்ய போகிறேன். வொலா, இங்கே அவைகள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் தயாராக உள்ளேன். பான் ஆப்படிட். வாவ், இது எத்தனை சுவையான விஷயங்கள். இந்த பெரிய முட்டை, மேலும் சில மில்கா முட்டைகள் பார்த்து பாருங்கள். அதிலிருந்து தொடங்கி விடுகிறேன். வாவ், இதன் உள்ளே ஓரியோவோட இருக்கிறது. ரொம்ப சுவையாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மோம் பிடிக்கும். அற்புதம். சுவை நன்றாக இந்த பாகம் முடித்து விட்டது. இப்போது நான் இந்த பெங்குவினை சுவைக்க வேண்டியது. ருசியானது. இது ஒரு நல்ல கேக் மற்றும் மிகவும் சாக்லேட்டாக உள்ளது. முடிவில், ஆனால் முக்கியமானதாக, இந்த அழகான பெரிய முட்டை. அதை பிளந்துருவேன். சரி, அதை பிளந்துருவேன். ஓ, அது வெற்றி. ஓ ஆம், இது மிக குளிர்பமானதாக இருக்கிறது. அற்புதம். மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் உள்ளே இன்னும் 2 முட்டைகள் உள்ளன. வா, நோட்டெல்லாவுடன். சரி, நான் முடிவு செய்து விட்டேன். சமையல்காரர் மீண்டும் வெற்றி பெற்றார். ஓ நன்றி, நான் நன்றாக செய்தேன். மனசாட்சி இல்லாம இரு. இந்த முறை எனக்கு சாக்லேட் ஏதாவது வேண்டும்னு. இன்னும் தூரமா இருக வேண்டிய சாக்லேட் உங்க. என்ன இதுதானா? ஓ, அசைக்கல் நாயகம், இப்போவே நம்ம இருந்து போயிடுவோம். நம்ம முடிஞ்சது. நாங்கள் சுவையான ஏதாவது முயற்சிக்கலாம் என்று நினைக்கிறேன். கருப்பு நூடுல்ஸ் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. இதன் சுவை எனக்கு பிடிச்சிருக்கிறது என்று நினைக்கிறேன். முதலில் கார்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, நான் ஆமை போல சாப்பிட வேண்டும். என்ன வேகம் எனக்கு காத்திருக்கிறது என்று பார்ப்போம். அது மிக அருமை. சராசரி மிகவும் நல்லது. அது மைக், நீ செல். நாங்கள் உன்னை முன்னே செல்ல விடுகிறோம். மன்னிக்கவும், ஆனால் நான் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. எனக்கு அவசரமாக என் நூடுல்ஸ் சாப்பிட வேண்டும். ஓ, முட்டாள் குச்சிகள். அவற்றை பிரிப்பது எளிதல்ல. ஆம், நீயும் அதிக வேகமாக இல்லை போல. கவனமாக இரு. குச்சிகளை சுற்றி எறிய தேவையில்லை. நான் வெறும் அவசரத்துல இருந்தேன். மன்னிக்கவும். ஓ, இறுதியாக நாங்கள் அதை சாப்பிடலாம். என் வயிறு இதற்காக எதிர்பார்க்கிறது. ஒரு குச்சியால் நூடுல்ஸை எடுக்குவது எளிதல்ல. ஒரு நிமிடம் காத்திரு. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் ஒரு குச்சியை ஜாரில் விட்டு நூடுல்ஸை சுற்றி மடிப்பேன். அடடே, அது நல்ல யோசனை என்று நான் நினைக்கவில்லை. பெரிய விஷயம் இல்ல, கொஞ்சம் சிதறியது. இது பெரிய விஷயம் இல்ல. நான் இப்போதே சுத்தம் செய்றேன். அதை நீங்களும் சாப்பிடலாம். அதே பொருட்களை வீணாக்காதீர்கள். ராம், சுவையா இருக்குதா? என்னிடம் இன்னும் முழு பகுதி இருப்பது நல்லது. வா, இது நூடுல் ஐஸ்கிரீம் போல தெரிகிறது. ஓ, மன்னிக்கவும், அது வெளியே வந்து விட்டது. இது மிகவும் மோசமாக இருக்கிறது. நீ கொஞ்சம் மரியாதை கற்றுக்கொள்ள வேண்டும் பிபி. நான் சாப்பிடு சட்டியை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு வேறு திட்டங்கள் உள்ளன. முதலில் நான் அதை ஒரு நாப்கினில் வைக்கிறேன், அழுக்காகாமல் இருக்க. அதுவே உண்மையான பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம். இப்போது நான் அதை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிட போகிறேன். முட்டாள் நூடுல்ஸ். நான் இதை சமாளிக்க முடியவில்லை. ஓ, நல்ல மரியாதை உங்களையும் தவறவிட்டது போல தெரிகிறது மியா. யாரும் என்னை கிண்டல் செய்ய அனுமதிக்க மாட்டேன். ஆமா, ஆர்த்து பொறாமைப்படு பிபி. நான் எளிதாக என் பணியை முடிப்பேன். ஓ, மிகவும் சுவையான நூடுல்ஸ். அது என்ன?
அதுவும் ஆச்சரியமா இருக்குது. நான் உன்னை பாராட்டுறேன். கேட்க நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கிற மைக்? அவசியம் சாப்பிட்டு ஸ்ட்ராஸ்டியர்ட்டு இதோ மைக், நீ தொடங்கலாம். நீ ஒரு ஸ்கவுட் வேகமா இருக்கிற பிபி. நான் உன்னோட எந்த விதத்திலும் இணைந்து செல்ல முடியவில்லை. மைக்கின் பகுதியை சாப்பிடுவதை தடுக்க முடியவில்லை. அவனுக்கு இந்த மகிழ்ச்சியை மறுக்க கூடாது. நாம் இவ்வளவு காலம் தாங்கி வந்தோம். நாம் இதை நீண்ட காலத்திற்கு முன்பே செய்திருக்க வேண்டும். மற்றும் நான் என்னால் விலக முடியவில்லை. ஹே மியா, வழியில் நின்று விடாதே. நூடுல்ஸ் என் வாயில் ஹாம்பியர். ஓ, அது எங்க போயிற்று? எவ்வளவு அலட்சியம் மைக். ஓ இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டாய். நாங்கள் உனக்கு உதவ முடிவு செய்தோம். அப்படி என்றால் எங்கள் புதிய உணவு எங்கே? என்ன இது உணவாக தெரியவில்லை. நீங்கள் சரி, ஏனெனில் நமக்கு காக்டஸ்கள் கிடைத்தன. நாம் அவற்றை எவ்வளவு வேகமாக சாப்பிட வேண்டும் என்பதை கண்டுபிடிப்போம். சரி, நீ சரி மியா, நான் விரைவாக செய்ய வேண்டும். மற்றவர்களைப் போலவே நான் என் நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இது நல்ல விஷயமானு கூட தெரியல. இலக்கு கோடு எனக்கு புதிதல்ல. அட்டைங்களை விரைவில் வைப்போம். எனக்கு அவசரம் இல்லை. இந்த அவசரத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. எப்படியாவது அவளை நாங்கள் பாதிக்க முடியாது என்று பயப்படுகிறேன். நம்முடைய காக்டஸ்களுடன் இருக்கலாம். ஐயோ, என் மூக்கு! ஒரு ஊசி அதுல குத்தி கொண்டது. இது மிகவும் நல்லதல்ல. நான் உனக்கு உதவுகிறேன் மியா. என் மூக்கில் விரல்களை நுழைக்காதே. சரி, காக்டஸ் என்னை கோபப்படுத்தி விட்டது. இதை சமாளிக்க நேரம் வந்து விட்டது. இதை எடு, இது நல்லது, எனக்கு பிடிக்கும். இங்கே வா, நீ முட்களால் நிறைந்த குட்டி. உன்னை சிறு துண்டுகளாக நறுக்கி விடுவேன். ஓ மியா, உன் ஆயுதங்களை கவனமாக பாவி, அது மிகவும் கூர்மையானது. பிபி, கவனம் சிதறாதே. பாரு மைக், இது என் மீது நிறைய எடுத்துக்கொண்டது. இப்போது நான் அனைத்து கூர்மையான ஊசிகளையும் வெட்ட போகிறேன். சரி, அது அருமை. இப்போது நீ முயற்சி செய்யலாம். இது வெற்றியின் சுவை. மியா, நீ எதையாவது கூர்மையானதை எடுத்தவுடன் எனக்கு பயமாகிறது. அத்தகைய தருணங்களில் முக்கியமானது என்னவென்றால் அதை என் கையில் அடிக்க விடாமல் இருக்க வேண்டும். நான் ஒப்புக்கொள்கிறேன், இது நான் சுவைத்த மிக சிறந்தது அல்ல. இப்போது மிகவும் கசப்பாக உள்ளது, வெறுக்கத்தக்கது. என் உனக்கு என்ன ஆச்சு மியா? ஒரு நிமிடம், நான் வாந்தி எடுக்க போறேன் என்று நினைச்சேன். ஆனால் இப்ப எல்லாம் சரியாக இருக்கிறது மைக். ஓ, நான் காக்டஸை கிட்டத்தட்ட தொடர்ந்தேன். வாவ், நீ அதிகமாக ஊதினால் ஊசிகள் பறந்துவிடும். ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? நல்ல வேலை. நீங்கள் அதை எப்படி சாதித்தீர்கள்? அதை என் ரகசியமாகவே விடுங்கள். நீங்கள் அதை ஐஸ்கிரீம் என்று கற்பனை செய்தால் அது அவ்வளவு மோசமாக இல்லை. எனக்கு அது பிடிக்கிறது கூட. ஓ இல்லை, அது போல தெரிகிறது. நீங்கள் இவ்வளவு விரைவாக முடிவுக்கு வந்திருக்க கூடாது. ஆனால் நான் உன்னை எச்சரித்தேன். நான் காக்டஸை ஹாஸ்பிடல்ல இருந்தேன். ஓ, என் இது இவ்வளவு வலிக்கிறது. என் விரல் தீப்பிடித்தது போல இருக்கிறது. என் பொறுமை வெடிக்கப் போகிறது. நான் விரைவாக செல்ல வேண்டும் போல் இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. உன்னிடம் என்ன இருக்கிறது பிபி? அச்சரிக்கோல். இதன் உதவியால் நான் எளிதாக ஊசிகளை வெட்ட முடியும். சீக்கிரம் செய், நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம். நண்பர்களே, என்னை கத்தாதீர்கள். இதனால் நான் நெருக்கடியில் உள்ளேன் மற்றும் எல்லாவற்றையும் மேலும் மெதுவாக செய்கிறேன். மியா, நான் என் கடைசி சக்தியுடன் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, பாருங்கள், நான் இதை செய்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு ஊசியை வெட்டிட்டேன். நீ என்ன நினைக்கிறியோ அதையே நான் நினைக்கிறேன் அமியா. ஆம் மைக், அவளுக்கு உதவ நேரம் வந்து விட்டது. நாம் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி. தொடங்குவோம். நாங்க பலது விரைவா சேர்ந்து பண்ணலாம் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் அதுவே. நன்றி, நீங்கள் உண்மையான நண்பர்கள். ஓ, மிகவும் நன்றி. இப்போது நான் என் காக்டஸை முயற்சிக்கலாம். ஓ, அவள் மீண்டும் மெதுவாக இருக்கிறாள். நான் இனி தாங்க முடியாது. அதை சாப்பிடு. மைக், நீ என்ன செய்கிற? அதை விடு. எனக்கு சற்றே புத்துணர்ச்சி தேவை. இது நீங்கள் விரும்பியதல்ல என்று நினைக்கிறேன்.
நீங்கள் சரி மைக். எனக்கு மீன் பிடிக்காது. நமக்கு தேர்வு இல்லை என்று பயப்படுகிறேன். பார்ப்போம். என்ன? நான் மெதுவாக சாப்பிட வேண்டும். மற்றவர்களைப் போல நான் சாதாரணமானவன் தான், ஆனால் அதனால் எதுவும் எளிதாகி விடவில்லை. வேகமா இருக்கிறது நல்லது. நான் அதை விரைவில் முடிக்க தயாராக இருக்கிறேன். எங்கே தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இன்னும் ஒரு எண்ணம் உள்ளது. இனி என்ன சென்ற மியா? ஏன் உங்களுக்கு மாயாஜால கலைஞரினோட தேவை? இப்போது நீங்கள் அதிசயம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களுக்கு ஒரு நம்ப முடியாத மாயையை காட்டுவேன். இது என்ன? என் சூப்பில் மீனை யார் போட்டாங்க? இல்ல, இது ரொம்ப மோசமானது. மீன் போய்விட்டது. அது இருக்க முடியாது. நான் சொன்னேன், நீ மயங்கி போவாய். மூட முடியல. நாம எல்லாம் கண்டுபிடிச்சிடணும் அல்லது குறைஞ்ச பட்சம் இந்த மீனை திருப்பி கொண்டு வரணும். பாரு மியா, இது உன்னுடையது. ஓ இல்ல, என் தலை. இந்த சினிமா பயப்படுகிறேன். அதை சாப்பிட வேண்டி இருக்கிறது. ஆனால் முதலில் என் பகுதியை முடிக்கிறேன். வாவ், இது உனக்கு பொருந்துகிறது மைக். நான் எப்போதும் ஒரு சமையல்காரராக ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன். இந்த தொழிலில் எனக்கு திறமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாவ், நீங்கள் நன்றாக செய்றீர்கள். நன்றி மியா, நான் என் சிறந்ததை முயற்சிக்கிறேன். சூஷி மிக அருமையாக இருக்கிறது. என்னுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றாது அப்படின்னு நம்புறேன். இந்த உணவிற்கு என் முழு ஆன்மாவையும் செலுத்துவேன். ஓ, எவ்வளவு சுவையா இருக்குது. பெருமைப்பட வேண்டிய ஒன்று இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். கடைசி அரிசி தானியையும் சாப்பிடும் வரை நிறுத்த மாட்டேன். அற்புதம், அது சரியானது. நீங்கள் என்னையும் சிகிச்சை அளிக்கலாம், ஆனால் அதை விட ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. நான் எனக்காக சுவையான ஒன்றை சமைப்பேன். மைக் என்பி, முதலில் தேவையற்ற அனைத்தையும் நீக்க வேண்டும். வாவ் மியா, நீங்களும் கத்தியை எப்படி கையாள்வது என்று தெரியும் என்று தெரிய வந்தது. என்ன? நான் என்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு வாயு எரிவாயுவை கையாள முடியுமா என்று பார்ப்போம். இது வேலை செய்தது போல தெரிகிறது. என்ன ஒரு சுவையான மீன் ஸ்டேக் பாருங்கள். அதில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. தானியங்கள் மோசமான சேர்க்கை இல்லை. ஓ, என்ன வாசனை! இது என்னை பைத்தியமாக்குகிறது. வாழ்த்துக்கள் மியா, நீங்கள் சமையலறையில் சிறந்த போட்டியை உருவாக்க முடியும். நன்றி மைக். நான் பெற்றதை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், இதை வெட்டுவது எவ்வளவு எளிது! நிச்சயமாக சுவை எனக்கு இனிமையாக ஆச்சரியப்படுத்தும். ஓ, மீன் வாயில் கரைகிறது. நம்ப முடியாத அளவுக்கு மென்மையானது மற்றும் அதே நேரத்தில் சாறு நிறைந்தது. பிராவோ மியா. ஓ பாருங்கள், பிபி இன்னும் நகரவில்லை. மைக், நீ தவறாக இருக்கிறாய். நான் இதை முயற்சிக்க போகிறேன். எவ்வளவு கடினம்! நான் ஒரு கவலையும் எடுக்க முடியவில்லை. காத்திரு பிபி, நாங்கள் உன்னுடன் மனதளவில் இருக்கிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.